ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் பிரெக்னன்சி கேர் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்னைக்கு. உங்களுடைய வயித்துல இருக்க குழந்தை ஒரு ஆண் குழந்தையா, பெண் குழந்தையான்னு நீங்களே அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 3 மெத்தட் இதில் சொல்ல போகிறேன். இந்த 3 மெத்தடை வச்சு நீங்களே ஈஸியாக உங்களுடைய வயித்துல இருக்க குழந்தைய கண்டுபிடிக்க முடியும். நான் இதை முதல்லயே சொல்லிடுறேன், இது 100% அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்கள் தவறு செஞ்சாலும் இல்லைன்னா நீங்க அதை கரெக்டா பார்க்கலனாலோ அது தவறான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடும். அதனால ஒரு 80% நீங்க அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் தான் இதுல எடுக்க முடியும். முதல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரின் ரிப்போர்ட் வச்சு உங்களுடைய வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா, யூரின் pH லெவல் டெஸ்ட் இது ஜெண்டர் ஆஃப் த பேபி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா வயித்துல இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய யூரினை வச்சு டெஸ்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின்ல அசிடிக் லெவலா ஆல்கலின் லெவலா அப்படின்னு சொல்லுவாங்க. அசிடிக் லெவல்னா என்ன நம்பர்னா, ஒரு 4 6 ரீடிங்ஸ் வந்துச்சுன்னா அது அசிடிக் லெவல்னு எடுத்துக்கணும். அப்படி இருந்தா அது ஒரு பெண் குழந்தைக்கான அறிகுறி. அதே மாதிரி ஆல்கலின் லெவல் அப்படின்னா 7லிருந்து 9 வரைக்கும் 7 to 9 இருந்தா அது ஆல்கலின். அப்படி இருந்தா உங்களுடைய வயித்துல இருக்கிறது ஒரு ஆண் குழந்தைன்னு எடுத்துக்கலாம். இந்த ப்ரெடிக்ஷன் மெத்தட் யூரின் pH லெவல் வச்சு செய்வாங்க. இது 9 வாரத்துக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வயித்துல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தாலே போதும். உங்களுடைய வயித்துல இருக்கிறது ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 97% 97% அக்யூரேட்டான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு நீங்களே இதை கண்டுபிடிக்கலாம். இது உங்களுடைய நஞ்சு கொடி எந்த சைடில் இருக்குன்றதை வச்சு தான் உங்களுடைய செக்ஸ் ஆஃப் த பேபி கண்டுபிடிக்கிறாங்க. அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நீங்களே பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எப்போ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 வீக் ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருந்தால் ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 6லிருந்து 8 வீக் ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அல்ட்ராசவுண்டை வச்சு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து உங்களுடைய நஞ்சு கொடி எந்த பக்கத்தில் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும். நஞ்சு கொடி எந்த பக்கத்தில் இருக்குன்றத முதல்ல நீங்கள் பார்க்கணும். அப்படி உங்களுக்கு கரெக்டாக பார்க்க தெரியலன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற உங்களுடைய டெக்னீஷியன் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த சைடில் பிளாசண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது லெஃப்ட் சைடில் இருந்ததுன்னா ஒரு பெண் குழந்தை உங்கள் வயித்துல இருக்குது. அதே அந்த நஞ்சு கொடி ரைட் சைடில் இருந்ததுன்னா உங்களுடைய வயித்துல ஒரு ஆண் குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். இது உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இது ஒரு 6 வார ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். 6லிருந்து 8 வாரத்துக்குள்ளே எடுத்த அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்லேருந்து இது நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய ஹார்ட் ரேட் வச்சு, அதாவது ஹார்ட் பீட் வச்சு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிக்க முடியும். இதுவும் உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். குழந்தையுடைய ஹார்ட் பீட்னோடனே பயந்துராதீங்க. குழந்தையுடைய ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்குன்றத வச்சு அது ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு ஈஸியாக கணிக்க முடியும். அது ஒரு 140 பீட்ஸ் பர் மினிட், அதாவது 140 BPM இருந்ததுன்னா உங்களுடைய பிரெக்னன்சி அப்போ அதுக்கு அபோவா இருந்ததுன்னா, அதுக்கு மேலே இருந்ததுன்னா 140க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய வயித்துல ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே 140 பீட்ஸுக்கு கம்மியாக இருக்குது பிலோவா இருக்குது அப்படின்னா உங்களுடைய வயித்துல ஒரு ஆண் குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். இதை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த 3 மெத்தடை வச்சு ஈஸியாக உங்களுடைய வயித்துல இருக்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நஞ்சு கொடியை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துருங்க. ரொம்ப ஈஸியாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்காகவே தனி வீடியோ இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த 3 மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.